ஒரு நாளில் சுமார் 5 முறை நிறம் மாறும் சிவலிங்கம் பற்றி தெரியுமா? கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருநல்லூர் என்ற ஊர் இருக்கிறது. இங்குள்ள அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பெரிய அதிசயம் நடக்கிறது. இக்கோவிலில் உள்ள சிவலிங்கம் ஒரு நாளில் சுமார் 5 முறை நிறம் மாறுகிறது. அதனால்தான் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரன் என்ற பெயர் வந்தது. ஆராய்ச்சியாளர்களால் கூட இங்குள்ள சிவலிங்கம் எந்த கல்லால் ஆனது என்று இதுவரை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. பஞ்சவர்ணேஸ்வரர் காலை 6 மணி முதல் 8 மணி 24 நிமிடம் வரை செம்பு நிறத்திலும், காலை 8 மணி 25 நிமிடம் முதல் 10 மணி 48 நிமிடம் வரை சிவப்பு நிறத்திலும், காலை 10 மணி 49 நிமிடம் முதல் மதியம் 1 மணி 12 நிமிடம் வரை தங்க நிறத்திலும், மதியம் 1 மணி 13 நிமிடம் முதல் மாலை 3 மணி 36 நிமிடம் வரை பச்சை நிறத்திலும், இறுதியாக மாலை 3 மணி 37 நிமிடம் முதல் 6 மணி வரை சொல்ல முடியாத வேறொரு நிறத்திலும் காட்சியளிக்கிறார். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்தபோது தேவர்கள், முனிவர்கள் என எல்லோரும் வடதிசையில் உள்ள கைலாயத்தில் கூடினர். இதனால் வடதிசைக்கு மட்டும் அதிக பாரம் ஏற்பட்டது. உலகத்தை சமப்படுத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு செல்லும்படி அனுப்பினார். அப்படி அகத்தியர் வந்த இடம்தான் இந்த திருநல்லூர். திருமணம் நடக்கும் காட்சியை காண முடியவில்லையே என்று அகத்தியர் வருந்தினார். அவருக்காக சிவபெருமான் இந்த திருநல்லூரிலேயே கல்யாண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்தார். அப்போது அகத்தியர் அங்கே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்தார். அதுவே இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில். திருநல்லூர் கோவில் இமயமலையில் உள்ள கைலாய மலையை போன்றே மதிப்பு வாய்ந்தது என்றும் நம்பப்படுகிறது.